ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ராஜஸ்தானி ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காரம் இல்லாத பஜ்ஜி மிளகாய் 3 பெரிய சைஸில் எடுத்துக்கிறேன். இப்போ உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்கு நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சாச்சு, வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே டைமாக தண்ணி சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணி ஆகிட்டுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆகிட்டு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இது நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், துருவியாச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம உப்பு அதில் சேர்த்துருக்கோம் மாவில், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிட்டு. மிளகாவில் நடுஸில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம உருளைக்கிழங்கை ஸ்டஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த மாவில் டிப் பண்ணிடலாம். அடுத்து எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான ராஜஸ்தானி ஸ்டைலில் ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மிர்ச்சி நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.